والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أخرجوا آل لوط من قريتكم إنهم أناس يتطهرون கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதர்மை சகோதரர்களே, நாங்கள் நபிமார்களுடைய முக்கியமான சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சென்ற கிழமை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை ஆரம்பித்தோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை ஆரம்பிக்க முன்னால் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் எந்தளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு, அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனை சோதிப்பதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த மனிதனுடைய உள்ளத்தில் சில ஆசைகளையும் அல்லாஹ் தொடர்ந்து வைத்திருக்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் நல்ல வழியையும் காட்டியிருக்கிறான், மோசமான வழியையும் காட்டியிருக்கிறான். எந்த மனிதன் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நல்ல வழியை தேர்ந்தெடுப்பாரோ அவர் நல்ல மனிதர். எந்த மனிதன் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு மோசமான வழியை தேர்ந்தெடுப்பாரோ அவர் மிக மோசமான பாவத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவராக ஆகிவிடுவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு சொல்கிறான், உங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களோட பங்கை நீங்க மறந்துட வேண்டாம். அப்படி என்றால் முழுமையாக எனக்கு நிறத்த, முழுமையாக உங்களுடைய ஆசா பாசங்களை துறந்து நீங்கள் இவ்வாறு வணக்கங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறார். லா ஸைரூரத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே துறவரம் என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா ஆகமாக்கி இருக்கிறான். உங்களுக்கு கார் வாங்க வேண்டுமா, வீடு கட்ட வேண்டுமா, அல்லது இந்த உலகத்திலே பொருளாதார அமைப்போடு அழகான முறைக்கு எந்த ஒருவரிடமும் கையேந்தாமல் அழகான முறைக்கு வாழ வேண்டுமா, உங்களுக்கு வியாபாரத்தை ஆகமாக்கி இருக்கிறேன். அதற்கென்று முறை இருக்கிறது. அநியாயம் செய்யாமல், பொய் பேசாமல், மோசடி செய்யாமல், பொய் சொல்லாமல் நீங்கள் உண்மையை கூறி அழகான முறையில் அல்லாஹ் ஆகமாக்கிய வியாபாரத்தை செய்து உங்களுக்கு வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும், அழகான உங்களுடைய பொருளாதாரத்தை அழகாக்கி கொள்ள முடியும். அதே போன்று உங்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசையை வைத்திருக்கின்றான். அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு ஆகுமான முறையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதுதான் மகர் கொடுத்து எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது. அந்த உடல் ரீதியான அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ஆகுமான வழியை வைத்திருக்கிறான். அந்த ஆகுமான வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்து அது எங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வைத்திருக்கிறான். சதகா வஃபி புத்இ அஹதிக்கும் சதகா, நீங்கள் உங்களுடைய மனைவியோடு உங்களுடைய ஆசையை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதும் சதகா. சுப்ஹானல்லாஹ். எவ்வாறு அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, இதுக்கு நன்மை கிடைக்குதா? சுப்ஹானல்லாஹ், இது ஒரு மனிதன் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதே. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அந்த மனிதன் பாவமான முறையை தேர்ந்தெடுத்து அநியாயமான முறையில் யாரும் பார்க்காத முறையில் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் எவ்வாறு பாவம் கிடைக்குமோ அதே போன்றுதான் ஒரு பெண்ணை ஆகுமான முறையில் மகர் கொடுத்து நீங்கள் திருமணம் முடித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே அதிகமான பல விடயங்கள் இருக்கின்றது. இதில் கூச்சப்படுவதற்கோ வெட்கப்படுவதற்கோ கிடையாது. இஸ்லாம் எங்களுக்கு அனைத்து முறையும் காட்டி தந்திருக்கிறது. அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் தஆலா அல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் தஆலா உண்மையை பேசுவதற்கு வெட்கப்படக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் அனைத்தையும் ஓப்பனாக சொல்லிவிட்டான் எங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு ஓப்பனாக சொல்லி தந்து விட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் மிக முக்கியமான சம்பவம். அஹ்லாக், பண்பு ரீதியான மிக முக்கியமான எங்களுடைய பண்பு அழகாக இருக்க வேண்டும், எங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கோணத்திலே மிகவும் முக்கியமான ஒரு சம்பவம் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். அந்த அடிப்படையில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குர்ஆனிலே 27 விடுத்தம் வந்திருக்கிறது. 27 விடுத்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனில் இருக்கிறார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சதூம் என்று சொல்லக்கூடிய கிராமம், ஜோர்தானில் இருக்கக்கூடிய சதூம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு ஆணுடைய உள்ளத்தில் பெண்ணுடைய ஆசையையும் பெண்ணுடைய உள்ளத்தில் ஒரு ஆணுடைய ஆசையையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருப்பது அது சுபாவம். அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த முறை மாறுமாக இருந்தால், ஒரு பெண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பாளாக இருந்தால், அல்லது ஒரு ஆண் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பானாக இருந்தால் அவனுடைய அந்த சுபாவம் மாறி இருக்கிறது. அவன் இப்போது மனிதனுடைய அந்த படைகோள மனிதனாக இருந்தாலும் அவன் மிருகத்துக்கு ஒப்பானவனாக ஆகிவிடுகிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறான்? ஒரு
ஆணுக்கு ஒரு உடல் ரீதியான தேவை ஏற்பட்டால் அல்லாஹ் அவனுக்கு பெண்ணை வைத்திருக்கிறான். ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியான தேவை ஏற்பட்டால் அதற்கு அல்லாஹ் தஆலா ஆணை வைத்திருக்கிறான். அதனை ஹலாலான முறையில் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் இருவரும் வெற்றியாளர்கள். அந்த நிலைமை மாறுமாக இருந்தால் அந்த மனிதன் மனிதனாக இல்லை. தற்பொழுது இந்த மனிதன் மிருக குணத்தோடு ஆகிவிடுகிறான். மிருகத்திலும் எந்த ஒரு மிருகமும் ஆண் ஆணோடு சேருவது கிடையாது, பெண் பெண்ணோடு சேருவது கிடையாது. இரண்டு மிருகங்கள் தான் ஆணோடு சேருகிறது, கழுதையும் பண்டியும் தான் ஆண் இனத்தோடு சேரக்கூடிய மிருகங்கள். எனவே ஒரு மனிதன் இந்த சுபாவத்துக்கு மாறிவிட்டால் அவனது ஆசை அதன் பக்கம் ஒரு ஆணின் பக்கம் மாறுமாக இருந்தால் அவனுடைய பித்ரத் அவனுடைய அந்த சுபாவம் மாறி இருக்கிறது, திரண்டி இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினதுக்கு பின்னால் என்ன சொல்கிறார்கள்? தனது கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் இந்த பாவத்தை செய்கிறீர்கள்? அத்தூன துக்ரான மினல் ஆலமீன், உலகத்திலே இருக்கக்கூடிய ஆண்களோடு நீங்கள் ஏன் சேருகிறீர்கள்? வததரூன மா خلق لكم ربكم من ازواجكم, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மனைவிமார்களை பெண்களை வைத்திருக்கிறான். உங்களுக்கு மனைவிகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இதனை ஏன் நீங்கள் விட்டு விடுகிறீர்கள்? பெண்களை விட்டு நீங்கள் ஏன் ஆண்களின் பக்கம் செல்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அறிவித்தல் கொடுக்கிறார். பல் அன்தும் கௌமுன் ஆதுன், நீங்கள் வரம்பு மீறியவர்கள். நீங்கள் யார்? வரம்பு மீறியவர்கள். வரம்பு மீறியது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகுமான வழியை தந்திருக்கிறான், ஒரு வழியை தந்திருக்கிறான் எங்களுக்கு. அந்த வழியை நாங்கள் விட்டு நாங்கள் இன்னொரு வழிக்கு செல்வோமாக இருந்தால் அது எல்லை மீறுவது. நாங்கள் திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு அழகான ஒரு மனைவி இருக்கிறாள் என்று சொன்னால் நான் அந்த மனைவியை விட்டு வேறொரு பெண்ணை நான் நாடுவேனாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? வரம்பு மீறுகிறேன். அல்லாஹ் எனக்கு ஒரு தொழிலை தந்திருக்கிறான், ஆகுமான தொழில். அந்த தொழிலை நான் விட்டு குறுக்கு வழியில் அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் ஈடுபடுவனாக இருந்தால் நான் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து நான் வரம்பு மீறுகிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த நேரத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் பால் அழைப்பு கொடுக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இந்த பாவத்தை விட்டு விடுங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டம் என்ன சொல்கிறார்கள்? அஹ்ரிஜு ஆல லூத்தின் மின் கரியத்திக்கும், இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அந்த 2 மகள்களையும் இந்த ஊரை விட்டே அனுப்பிடுங்க. இந்த ஊரை விட்டே நாங்க என்ன செஞ்சோம்? நாடு கடத்திடுவோம். இன்னஹும் உனாசு யததஹரூன், இவர்கள் யார்? பரிசுத்தமாக இருக்கிறார்கள். எங்களுடைய வழியை விட்டு அவர்கள் வேறு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய சுபாவம் மாறி இருக்கிறது. அவர்கள் ஒரு பாவத்தை பகிரங்கமாக செய்கிறார்கள். பரிசுத்தமான பாவங்களை விட்டும் நீங்கி சுத்தமான ஒரு வாழ்க்கையை, நாகரிகமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய 2 மகள்களையும் என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் எங்களுடைய வழிக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்கள் எங்களுடைய இந்த பாவத்திற்கு அவர்கள் உடன்படுகிறார்கள் இல்லை. எனவே இவர்கள் 3வரையும் எங்களுடைய நாட்டை விட்டு அனுப்பிவிடுவோம். கண்ணியத்துக்குரிய அவர்களே, எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஒரு பாவமான காரியத்தில் அந்த பிள்ளை ஈடுபடவில்லை என்றால், அந்த மனிதன் ஈடுபடவில்லை என்றால், நாங்கள் அந்த மனிதனை தாழ்ந்த குணத்தோடு பார்ப்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. இவன் என்ன செய்கிறான் இல்லை, இந்த பாவத்தில் ஈடுபடுகிறான் இல்லை, ஒரு சிகரெட்டை குடிக்கிறான் இல்லை என்று அந்த நாகரிகத்தை தேர்ந்தெடுக்க இருக்கக்கூடிய அந்த மனிதனை ஒரு இழிவான பார்வையை கொண்டு பார்க்கக்கூடிய சுபாவம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஏற்கனவே இந்த பாவத்தை பகிரங்கமாக செய்கிறார்கள். அந்த பாவத்திற்கு இவர்கள் வரவில்லை என்றால் அந்த வராத நாகரிகமான சுத்தத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்களை இழிவான பார்வையை கொண்டு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இதெல்லாம் சுபாவமான அந்த தன்மை மாறி இருக்கிறது என்பது அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்யக்கூடியவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அவன் எனது குறைகளை மறைக்கக்கூடியவன். அந்த மனிதன் உதாரணமாக நான் ஒரு பாவத்தை செய்கிறேன் என்று சொன்னால் அந்த பாவம் எனக்கும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நான் அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த பாவத்தை மறைத்து விடுவான், மன்னித்து விடுவான். ஆனால் இல்லல் முஜாஹிரூன், யாரெல்லாம் பாவத்தை செஞ்சு போட்டு ஜொலிக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி சொல்லுவார்களோ வெளியே மற்றவர்களுக்கு, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அந்த பாவத்தை நான் நேற்றிரவு நான் இந்த பாவத்தை செய்தேன், நான் நேற்றிரவு இதை பார்த்தேன், நேற்றிரவு நான் இங்கு சென்றேன் என்று இன்னொரு மனிதனிடம் அந்த பாவத்தை கூறினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன்? அல்லாஹ் மன்னித்தாலும் அந்த அடுத்த 3வது மனிதனுக்கு அந்த பாவம் தெரிந்து விட்டது. அல்லாஹ் இன்று இந்த ரகசியத்தை
இன்னொரு மூன்றாவது மனிதனிடம் கூறியதனால் அல்லாஹ் நாளைக்கு இந்த மூன்றாவது மனிதன் அல்லாஹ்விடம் என்ன செய்ய வேண்டும்? கேள்விகள் கேட்க வேண்டி வரும். அதனால் அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மனிதனின் அடிப்படையில் என் மூலமாக தவறுதலாக பாவங்கள் நடந்தாலும் அதனை நான் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நான் அதனை எவ்வாறு அல்லாஹ் அதை மறைத்து வைத்தானோ அந்த மறைத்து வைத்த அந்த அடிப்படையிலேயே நான் என்னுடைய அந்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்வுடன் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுவான். இந்த விடயத்தில் நானும் நீங்களும் மிக கருத்தனையாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறுகள் என்ன? இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் செய்த தவறுகள் என்ன? அதுல முதலாவது தவறு, அல்லாஹ்வை ஏற்கவில்லை. ஃபத்தகுல்லாஹ வஅத்தியூன், அல்லாஹ்வை பயந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த சமூகம் என்ன செய்யவில்லை? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்கவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்கவும் இல்லை. இரண்டாவது பாவம், இது முதலாவது பாவம். இரண்டாவது பாவம், இன்னக்கும் லதஅதூன ரிஜால வதக்தஊன ஸபீல வதஅதூன ஃபீ நாதீகுமுல் முன்கர். நீங்கள் எப்படியாப்பட்ட கூட்டம்? ஒரு பாவத்தை, நான் சொன்னது போல ஆரம்பத்திலே, அல்லாஹ் ஒரு பாவத்தை மறைத்தால் நான் தனிமையில் அதுக்காக உண்மையான முறையில் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். இந்த இடத்திலே அந்த சமூகம் என்ன செய்கிறார்கள்? ஆண்களோடு விடுபடுகிறார்கள். அதே போன்று வழிப்பறி களவெடுக்கிறது. பகிரங்கமாக பைத்து மக்கள்கிட்ட பைத்து ஒரு பிரயாண கோஷ்டி போகும் பொழுது ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு போற நேரம் அந்த மக்களை பிடித்து அவர்களுடைய சொத்துக்களை, அவர்களுடைய செல்வங்களை அபகரிக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது. அது மட்டுமல்ல, வதஅதூன ஃபீ நாதீகுமுல் முன்கர், அவங்களோட சபையிலேயே அந்த பாவத்தை பகிரங்கமா செய்வாங்க. அந்த பாவத்தை, அந்த மோசமான அந்த காரியத்தை அவங்களோட சமூகம் பார்த்து இருக்கத்தக்கன அனைவருக்கு முன்னால் பகிரங்கமாக செய்வார்கள். இந்த பகிரங்கமாக செய்வது இந்த கூடிய இந்த பழக்கம் இருக்கிறது மிக மோசமான பழக்கம். அல்லாஹ் ஒரு பாவத்தை நாங்கள் என்னது ஹராமாக்கி இருக்கிறான், அதனை நான் செய்துவிட்டு இன்னொருவரிடம் பெருமையாக கதைத்தால் பெரிய பாவம். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனிதன், அது ஆணோ பெண்ணோ, தனது கணவனோடு அல்லது மனைவியோடு அந்த அல்லாஹ் ஹலாலாக்கிய அந்த விடயத்தில் ஈடுபட்டதற்கு பின்னால் இன்னொரு மனிதனிடத்தில் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று பச்சையாக கதைத்தால் அல்லாஹ் இதற்காக கோபப்படுவான். இவ்வாறான விடயங்களை சொல்வது பகிரங்கமான குற்றம். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆணோ பெண்ணோ இந்த மாதிரியான மோசமான காரியத்தில் யார் ஈடுபடுவார்களோ, செஞ்ச ஒரு காரியத்தை, செஞ்ச ஒரு விடயத்தை, மோசமான ஒரு அநாகரிகமான செயலை அல்லது 4 சுவர்களுக்குள் மட்டும் தெரியக்கூடிய அந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களுக்கு மிக எச்சரிக்கை இருக்கிறது, மிக பயங்கரமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அவர்களே, அதுக்கு அடுத்தாப்புல அவர்கள் செய்த பாவம் என்ன? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போன்று அவர்களுடைய அந்த 2 மகள்களையும் பெருமையோடு பார்த்தார்கள். இவர்கள் பெருமை அடித்தார்கள். இவர்கள் சூபித்துவம், அதாவது இவர்கள் எங்களை விட்டு ஒதுங்குகிறார்கள், இவர்கள் பரிசுத்தப்படுகிறார்கள், இவர்களை நாங்கள் அனுப்பி விடுவோம், நாடு கடத்தி விடுவோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த இடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டும், எந்த ஒரு சமூகத்திலும் அதாவது அது மனிதர்களை தவிர்ந்த மிருகங்களாக இருக்கலாம், ஏனையவைகளாக இருக்கலாம், அது 4 சுவர்களுக்குள் ஈடுபடுகின்ற விடயத்தை எட்டி பார்ப்பது கிடையாது. ஆனால் மனிதன் என்கிறவன் யாருக்கு இந்த சுபாவம் மாறி இருக்கிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணை தந்திருக்கிறான் நல்ல முறையில் பார்ப்பதற்காக, காயை தந்திருக்கிறான் நல்ல முறையில் கேட்பதற்காக, உள்ளத்தை தந்திருக்கின்றான் நல்ல விடயங்களை சிந்திப்பதற்காக. இப்படியான விடயங்கள் இருக்கக்கூடிய அந்த மனிதன் தன்னுடைய ஒரு ஆசையை கட்டுப்படுத்துவதற்காக, அந்த ஆசையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு குடும்பம் ஈடுபடுகின்ற அந்த செயலை பார்ப்பவனாக இருந்தால் இவனும் அந்த சுபாவத்தில் இருக்கிறான். அப்படி என்றால் அவனுடைய சுபாவம் மாறி இருக்கிறது என்று ஹதீஸில் காண முடிகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, மனித சமூகத்தில் தான் இன்னொரு மனிதர்கள் ஈடுபடுகின்ற 4 சுவர்களுக்குள் ஈடுபடுகின்ற அந்த விடயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நோக்கத்தில் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்ற சமூகம் இந்த மனித சமூகம் தான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதெல்லாம் மிக பயங்கரமான பாவங்கள். ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த ஆண்களை விட்டு விடுங்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த ஊரில் பெண்கள் இருக்கிறார்கள், இவர்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். உன்ன அத்துஹருலக்கும், இவர்கள் உங்களுக்கு பரிசுத்தமானவர்கள். நீங்கள் இவர்களை விட்டுவிட்டு மோசமான விடயங்களை பார்த்து,
மோசமான விடயங்களை பார்த்து உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்களானால், அல்லது நீங்கள் ஆண்களோடு ஈடுபடுவீர்களானால், அல்லது இந்த இடத்தில் மூன்றாவது கட்டமாக எங்களுடைய மனைவிமார்கள் அல்லாத வேறு பெண்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால் அது உங்களுக்கு சுத்தம் கிடையாது. இது உங்களுக்கு என்ன கிடையாது? சுத்தம் கிடையாது. அப்ப எங்களுடைய மனைவியோடு நாங்கள் ஈடுபடுவதுதான். அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றை முடித்துவிட்டு ஒரு மனைவியோடு மட்டும் எங்களுக்கு ஆசையை பூர்த்தி செய்யவில்லை என்றால், எனக்கு பலம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது என்றால் இரண்டாவது மனைவியை என்ன செய்ய முடியும்? இரண்டாவது பெண்ணை தேர்ந்தெடுக்க முடியும். இவ்வாறு 4க்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கின்றார். இப்படி இருக்கத்தக்கன ஒரு ஆணோடு அல்லது தன்னுடைய ஆசையை வீண்விரயமாக இவ்வாறு ஈடுபடுத்திக் கொண்டால் அது அவனுக்கு சுத்தம் கிடையாது. எந்த ஒரு மனிதன் தனது இந்திரியத்தை வெளிப்படுத்துவானோ, எந்த ஒரு மனிதன், இன்னைக்கு இது வெக்கப்படக்கூடிய ஒரு விடயம் இல்லை, இது மிக பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு. எந்த ஒரு மனிதன் தனது இந்திரியத்தை வெளிப்படுத்துவானாக இருந்தால், தூக்கத்தில் வெளியாகுவது, கனவில் கண்டு தூக்கத்தில் வெளியாகுவது பிரச்சனை கிடையாது, அது உடலுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எந்த ஒரு மனிதன் தனது இந்திரியத்தை வெளிப்படுத்துவானோ அவனுக்கு உடம்புக்கு கேடு. ஏனென்றால் ஒரு இந்திரிய துளி அது சேமிப்பு அடைவது என்கிறது மிகவும் அதிகமான நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டினுடைய அதிகமான சத்துக்கள். உதாரணத்திற்கு ஒரு கிழமை நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டினுடைய அந்த சக்தியில் இருந்துதான் என்ன செய்கிறது? அந்த இந்திரிய துளி உருவாகிறது. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, எந்த ஒரு மனிதன், தமிழிலே சொல்வார்கள், தமிழ் பழமொழியிலே சொல்வார்கள், விந்தை வெளியாக்கியவன் நொந்து சாவான், விந்தை வெளிப்படுத்தியவன் நொந்து சாவான். அப்படி என்றால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். என்ன ஏற்படும்? நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் தமிழ் இலக்கியத்தில் கூட, தமிழ் இலக்கியம் என்பது இந்து மதத்தில் உள்ளது, இந்து மதத்தில் கூட இதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்ராப் செய்வது சாப்பாட்டிலும் குடிப்பிலும் மட்டுமல்ல, சாப்பாட்டிலும் குடிப்பிலும் மட்டுமல்ல என்னது வீண்விரயம், இதுவும் வீண்விரயம் தான், இதுவும் வீண்விரயம். எந்த ஒரு மனிதன் இந்த பழக்கத்தில் ஈடுபடுவானாக இருந்தால் அவனுடைய உடம்பு காலப்போக்கிலே அப்படியே என்ன செய்யும்? நரம்பு தளர்ச்சி ஏற்படும், அவனுடைய உடம்பு பலகீனம் அடையும், அவனுடைய உடம்பு பலகீனம் அடையும். அதற்கு பிரதானமான மிக முக்கியமான ஒரு விடயம்தான் தன்னுடைய மனைவியில் ஆசை இருக்க மாட்டாது. தன்னுடைய மனைவியில் ஆசை இருக்க மாட்டாது. மனைவி மிக அழகானவள், அப்படி இருந்தும் அது போதையாக மாறிவிடும். இது என்னவாக மாறிவிடும்? போதையாக மாறிவிடும். சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன, அதனை ஒரு மனிதன் தொடர்ந்து செய்வானாக இருந்தால் அது போதையாக ஆகிவிடும். இந்த இடத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் தனது கூட்டத்தாருக்கு, நபி அவர்களுடைய எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் போதையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். வலைக்கும் ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் போதையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு ஆண்களில் ஈடுபடுவதுதான் போதையாக ஆகிவிட்டது. அவர்களுடைய ஆசையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு பெண்கள் அவசியம் கிடையாது, ஆண்கள் தான் தேவை. அது எவ்வளவுதான் தடுத்தாலும் அது அந்த மனம் ஏற்க மறுக்கும். எனவே அது போதையாக ஆகிவிட்டது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த மாதிரியான விடயங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களே, உங்களுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அவர்களுடைய போதையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இப்படிப்பட்ட மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் அந்த இடத்துல என்ன சொல்கிறார்? நாங்கள் மோசமான வழியை தேர்ந்தெடுத்தால் அது உங்களுக்கு சுத்தம் கிடையாது, அப்படி என்றால் பாதுகாப்பு கிடையாது. உங்களுடைய மனைவி இருக்கத்தக்கன நீங்கள் மூன்றாவது ஒரு பெண்ணை நீங்கள் நாடுவீர்களானால் உங்களுக்கு மோசமான நோய்கள் ஏற்படும். எய்ட்ஸ் நோய் என்கிறது எதனால் ஏற்படுகிறது? இது போன்ற மோசமான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக ஏற்படுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அது மட்டுமல்ல, கருங்குஷ்டம், வெண்குஷ்டம் போன்ற பயங்கரமான நோய்கள், தொற்றுக்கள் ஏற்படும், தோல் நோய்கள் ஏற்படும். அந்த பெண்ணுக்கு என்ன நோய்கள் இருந்ததோ அந்த நோய் இந்த மனிதனுக்கு ஏற்படும். கருங்குஷ்டம் என்றால் என்ன? கருங்குஷ்டம் என்றால் உடல் பார்க்க பார்க்க கரையும், உடல்கள் கைகள் பார்க்க பார்க்க என்ன செய்யும்? கரைஞ்சு கொண்டு போகும். நீங்க பார்த்திருப்பீங்க கரையோரங்கள்ல, ரோட்டோரங்கள்ல சிலவங்க கேட்பாங்க, கைக்கு பொலிச்சின் போட்டு இருப்பாங்க. அது கருங்குஷ்டம். என்ன செய்யும்? அப்படியே உடல் கரைஞ்சி 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 அப்படியே எல்லாம் அரவாச ஆயிருக்கு, காலெல்லாம் அரிச்சு 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 அப்படி இந்த மாதிரியான பயங்கரமான நோய்கள் ஏற்படும்.
வெண் குஷ்டம் ஏற்படும், தோல் நோய்கள் ஒரு சைட்ல வெல்ல, இது இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படும். கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, அதே போன்று கிருமி தொற்றுக்கள் ஏற்படும். இதே போன்றுதான் இந்த மாதிரியான பாவங்களை ஏன் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான்? அதுக்கு எங்களுக்கு மாற்று வழி ஒன்று அல்லாஹ் தஆலா ஆக்கி சந்திக்கிறான். மாற்று வழி ஒன்று, அது சுத்தம், உங்களுக்கு அது உங்களுக்கு நாகரிகம். இதனை விட்டு விட்டு நீங்கள் மாற்று வழியை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால் அது உங்களுக்கு சுத்தம் இல்லை, அது உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும். எனவே கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு அழிப்பதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி சொல்லி பார்த்தார்கள், எத்தனையோ விடுத்தம், அவர்களால் தவிர்த்து கொள்ள முடியவில்லை. ஆண்களைத்தான் கேட்கிறார்கள். ஏன் இந்த நேரத்திலே அல்லாஹ், ஏன் அது போதையாக ஆகிவிட்டது, அது போதையாக மண்டைக்கு புகுந்து விட்டது, அது இல்லை என்றால் அவனால் வாழ முடியாது. எனவே அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 பேரும் மனிதர்களுடைய அழகான மனிதர்களுடைய வாலிபர்களுடைய தோட்டத்தில் விருந்தாளியாக சென்றார்கள் என்ற செய்தி நாங்கள் பார்த்தோம். அப்ப அந்த நேரத்திலே உரையாடல் நடக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பாட்டை கொடுக்குறாங்க, மாட்டிறைச்ச பொறிச்சு வைக்கிறாங்க. அவங்க சாப்பிடல. ஏன்? மலக்குமார்கள் சாப்பிட மாட்டாங்க. இப்ப இதை பார்த்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பயம் வந்துட்டது. என்ன இது? ஏன்னா அவங்க விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடியவர்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து மலக்கள் சொன்னாங்க, நீங்க பயப்பட வேணாம், நாங்க லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்ப சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கால இன்ன ஃபீஹா லூத்தா, அந்த கூட்டத்துல லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வைக்கிறாங்க. இப்ப நீங்க அழிக்க போறீங்க சொல்றீங்க தான், அந்த ஊர்ல தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வைக்கிறாங்க. அவங்களோட 2 மனைவி, அவங்களோட 2 பிள்ளைகள் வைக்கிறாங்க. அப்படி இருக்கத்தக்கன அவங்க என்னது, அப்ப அந்த அந்த ஊர்ல தானே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மீக்கிறாங்க, அவங்க 2 மகன்மார்களும் மீக்கிறாங்க. நல்லவங்களே, அழிக்க போறீங்க அந்த ஊரை. சொன்னாங்க, நஹ்னு அஅலமு பிமன் ஃபீஹா, அந்த ஊர்ல உள்ளவங்க எங்களுக்கு யார் அழிக்கணும் யார் அழிக்க கூடாது எங்களுக்கு தெரியும். யார் சொல்ற? மலக்குமார்கள் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலையில கேட்கிறாங்க, அந்த ஊர்ல தான் நீங்க அழிக்க போற அந்த ஊர்ல தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் மீக்கிறாங்க, அந்த அவங்களை ஈமான் கொண்ட அவங்க 2 மகள்மார்களும் மீக்கிறாங்க, அவங்களே நீங்க அழிக்க போறீங்க. சொன்னாங்க மலக்குமார்கள், நஹ்னு அஅலமு பிமன் ஃபீஹா, அந்த ஊர்ல யார் அழிக்கணும் யார் அழிக்க கூடாது எங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால அவங்க பேசல. அல்லாஹ்வுடைய முடிவு வந்துட்டது, அல்லாஹ்வுடைய முடிவு வந்துட்டது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, நாங்க இதுல பேசக்கூடாது. இன்னஹும் ஆதீஹிம் அஸாபுன் கைரு மர்தூத், அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை வந்து விட்டது, அதனை யாராலும் தடுக்க முடியாது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்துவிட்டார், மௌனமாக இருந்து விட்டார்கள். இப்பொழுது இந்த 3 மலக்குமார்களும் அழகிய வாலிபர்களுடைய தோட்டத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஊரை நோக்கி செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இந்த 3 மனிதர்களையும் இரவு நேரமாக இருந்தது, அந்த நேரத்திலே கண்டு விட்டார்கள். தற்பொழுது தெரியும் இந்த செய்தியை அப்படியே அந்த மகள் ஓடோடி சென்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கட ஊருக்கு புதிய 3 ஆண்கள் வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க என்று சொன்ன உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மனம் நொந்து அந்த ஊருக்கு 3 பேர்கிட்டையும் பேசி, நபிமார்கள் யாரும் விருந்தாளிகள் வந்தா மனம் சுழிக்கிற பண்புல உள்ளவங்க இல்ல, யார் வந்தாலும் நல்ல முறையில் அனுசரித்து சாப்பாடு கொடுத்து அழகான முறையை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள். ஆனாலும் இந்த இடத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விருந்தாளிகள் 3 பேர் வந்திருக்கிற செய்தி, அதுவும் ஆண்கள் வாலிபர்கள் அழகானவர்கள் என்று சொன்ன உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனது வெந்து விட்டது, என்னது நெருக்கடியாகி விட்டது, வெறுப்பொண்டு வந்து விட்டது. ஏன்? தன்னுடைய கூட்டம் எப்படியாப்பட்டவர்கள், இவர்களை விட்டு வைக்க மாட்டார்கள் என்று தெரிந்தவர்கள். எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்தியை சென்ன உடனே உங்களோட மனசுக்கு பாதிப்பொண்டு வந்துட்டது. உடனே ஓடோடி போய்த்து இரவோட இரவா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் இந்த செய்தியை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தன்னுடைய கூட்டத்தார்கிட்ட பேசி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அழிக்கப்பட்ட சமூகத்தில் சேர்ந்தவங்க. அப்ப எப்படி ஒரு நபிக்கு இவங்க எப்படி மனைவியாக வர முடியும் என்று கேட்டா, அவங்களோட கற்புல என்ன செய்யல, மாற்றம் செய்யல, இன்னொரு ஆணோடு அப்படியான தொடர்பு வைக்கல. லூத் நபிமார்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்கள் அவர்களுடைய கற்பு விடயங்களில் மாற்றம் செய்தவர்கள் அல்ல, மோசமானவர்களே நபிமார்களுக்கு மனைவியாக ஆக்கவில்லை. மாற்றமாக மார்க்க விடயத்தில் மாற்றம் செய்தார்கள். மார்க்க விடயம் என்ன? ஆண்களோடு ஆண்கள் சேரக்கூடாது. ஆனால் இந்த செய்தியை, இந்த 3 அழகான வாலிபர்கள் வந்த செய்தியை, தனது வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்துக்கு போய் சொன்னவள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. இது தெரிந்தவுடனே எப்படி வந்தார்கள் தெரியுமா? யுஹ்ரஊன இலை, எப்படி ஒரு வெளிச்சத்தை பார்த்து, ஒரு நெருப்பை பார்த்து வெளிச்சத்தை பார்த்து எப்படி ஈசல் அவசரமா வருமோ அதே மாதிரி ஓடி வந்தானது. ஏன்? 3 பேரும் மலக்குமார்கள் எந்த தோட்டத்துல வந்தாங்க? மிக அழகான தோட்டத்துல வந்தாங்க. வந்த உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள்,
லிமாதா அத்ததுன துக்ரான மினல் ஆலமீன், ஏன் நீங்க இந்த ஆண்களோட சேர பாக்குறீங்க? உங்கள ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதன் இல்லையா? அலைஸ மின்கும் ரஜுலுர் ரஷீத், கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன் உங்கள யாருமே இல்லையா? யாருமே இல்லை. ஏன்? அவர்களுடைய சுபாவம் மாறிவிட்டது, அவர்களுக்கு அது போதையாக ஆகிவிட்டது. எவ்வளவு சொன்னாலும் அது வழங்க மாட்டாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு சொன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 3 மனிதர்களையும் மலக்குமார்களையும் தன்னுடைய அறைக்குள் அடைத்து வைத்தார்கள். கதவை மூடிட்டாங்க. கதவை மூடினதுக்கு பின்னாலேயும் கதவை உடைக்க பார்த்தார்கள். கதவை மூடினதுக்கு பின்னாலேயும் கதவை உடைக்க பார்த்தார்கள். அப்ப அந்த நேரத்தில் மலக்குமார்கள் எந்த ஒன்றும் கதைக்கையில. ஏன்? அல்லாத முடிவு. எப்ப அந்த கதவை உடைக்க பார்த்தாங்களோ அப்பதான் சொன்னாங்க அந்த 3 மனிதர்களும், நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், அதாவது மலக்குகள். லை யஸிலு இலை, அவர்களுக்கு எங்களின் பக்கம் நெருங்க முடியாது. அவர்களுக்கு எங்களின் பக்கம் நெருங்க முடியாது. சென்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தாங்க. கதவை திறந்துட்டு வெளியே வந்து ஒரு அடி அடிச்ச அடியில முழு கூட்டத்துடைய கண் பார்வையும் போய்விட்டது. ஃபதமஸ்னா அயுனஹும், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய கண் பார்வையை நாங்கள் பறித்து விட்டோம். அதுக்கு பின்னால் என்ன சொன்னார்கள்? இன்றைக்கு நாங்க போறோம், நாளைக்கு வருவோம் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போனார்கள். அப்ப அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொன்னார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்களும் உங்களோட 2 மகள்மாரும் இப்ப என்ன செஞ்சிருங்க, இந்த ஊரை விட்டு போய்த்திருங்க. அல்லாஹ் தஆலா வேதனை இறக்கிட்டான், நாங்க உங்களை அழிக்க போறோம். அப்ப சொன்னாங்க லூத் அலைஹிஸ்ஸலாம், ஏன் நீங்கள் காலையாகும் வரைக்கும் இருக்க வேண்டும், இப்பவே அழித்து விடுங்களே. அப்ப சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய ஆர்டர், நீங்க இப்ப என்ன செய்யுங்க, நீங்களும் உங்களோட 2 மகள்மார்களும் இந்த ஊரை விட்டு போய்த்திருங்க. அப்ப போனாங்க. காலையுடைய நேரம் ஆகுது. காலையுடைய நேரம் ஆகுது. காலையுடைய நேரம் ஆகும் பொழுது அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினான். இடியொண்ட ஏற்பாடு செஞ்சான். இடியொண்டு இடிஞ்சதுக்கு பின்னால அந்த ஊர் அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, அவங்களோட இரகால தூக்கி எந்த அளவுக்கு இந்த அடிவானத்துக்கிட்ட வரும் வரைக்கும் தூக்கி அப்படியே திரட்டி விட்டாங்க. அப்படியே பிரச்சனத்துக்கு பின்னாலதான் இந்த ஊர்ல அந்த உறுப்பை எப்படியா மாறிவிட்டது, தலைகளாக மாத்திட்டாங்க அல்லாஹ் தஆலா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை அப்படியே திரட்டி விட்டாங்க. இதுக்கு பின்னாலதான் எரிகல் வந்தது. எப்படி மழை பெய்யுமோ அதே மாதிரி எரிகல் அவர்களை நோக்கி வந்தது. அந்த எரிகல் எப்படியாப்பட்ட கல்? சுடப்பட்ட கல். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கல்லிலேயும் அந்தந்த ஆக்களோட பெயர் எழுதப்பட்டிருந்தது. முஸ்தவமத்தன் இன்த ரப்பிக், அல்லாஹ் கிட்ட ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு விட்டது, யார்ல மேல எந்த கல் உழணும் என்று அவங்களோட பேர் எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ் எப்படி அழிச்சான்? ஏற்கனவே அவங்கள வானத்தின் பக்கம் உயர்த்துறது, அது எவ்வளவு பெரிய ஆதாபு அவங்களுக்கு. எந்த அளவுக்குண்டா அடிவானத்தில் உள்ள மலக்குமார்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சேவல் சத்தம், நாய் குலைக்கிற சத்தம் எல்லாம் கேட்டுச்சு மலக்குமார்களுக்கு. அந்த அளவுக்கு கிட்ட எடுத்து அல்லாஹ் அப்படியே பிரட்டி விட்டான். அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அது மட்டும் இல்ல, இந்த பாவம் மிக மோசமான பாவம். இதோட மட்டும் இல்ல, நீங்க என்னது, நாங்க சில நேரம் என்னது செத்த பாவம் திரும்ப அடிப்போம். உதாரணத்துக்கு நெலும்பு கடிச்சு நல்லா நோவு செத்துட்டு திரும்பவும் என்ன வரும், கோபம் கொண்டு வரும், திரும்ப அடிப்போம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வேதனை உண்டாக்கி இருக்குது. பாம்பு அது அவ்வளவு மோசமானது. எங்களை வீட்டுக்கு வந்து எங்களோட வீட்டுக்கிட்டே இருக்குது, பிள்ளைகிட்டே இருக்குது. செத்த பாம்பு திரும்பவும் அடிப்போம், அடிச்சுட்டு திரும்ப அடிப்போம், செத்துட்டு திரும்பவும் என்ன செய்வோம், 2ஆ குழப்பம். அதுக்கு பின்னால் என்ன செய்வோம், லாமண்ணை ஊற்றி பத்த வைப்போம். வெறி, கோபம் அவ்வளவு மிக மோசமான பாவம். எனவே அல்லாஹ் தாலா ரோஷக்காரன் ரசூலை அனுப்பினான். மனை அவங்களுக்கு இந்த ஒவ்வொருத்தருக்கும் பெண்களை வைத்திருக்கிறான். நபி சொல்றாங்க, உங்களுக்கு மனைவிமார் இருக்கிறாங்க, இந்த ஊருடைய பெண்கள் இருக்கிறாங்க, இவங்களை நீங்க முடிச்சு கொள்ளுங்க, இது உங்களுக்கு சுத்தம். இந்த பாவம் என்னது, இது இப்படி போறது அது இஸ்ராப், வீண் விரயம், இது உங்களுக்கு நல்லா ஆக்கி வச்சிருக்காங்க. இப்படி நீங்க செஞ்சா சமூகம் பெருகும், இதுக்கு மாற்றமாக நீங்கள் ஒரு சமூகத்தையே அழிக்கிறீர்களே என்றெல்லாம் சொல்லியும் கேட்காதவர்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களை அப்படி அழித்ததற்கு பின்னாலேயும் என்ன செய்தான், சூடான கல்லை கொண்டு அவர்களுக்கு கல் மலை பொழிய வைத்தான். எனவே கண்ணியத்துக்குரிய அவர்கள் எப்படி ஆகிவிட்டார்கள், சின்னா பின்னமாகிவிட்டார்கள். அப்போது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கூலியை எதிர்பார்த்தேன், உங்களுக்கு நான் எந்த ஒரு கூலியையும் எதிர்பார்க்கல. உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி உபதேசம் செஞ்சது உங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்தது உங்களுக்கு விருப்பம் இல்லை. எனவே நான் இந்த மாதிரியான மாற்றங்கள் செஞ்ச ஆக்களை அல்லாஹ் அழிச்சிட்டான் என்பதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அவர்களே, இப்படிப்பட்ட பெரும் மோசமான பாவங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும், இந்த சமூகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். இன்று நாங்கள் நாகரிகம் அடைந்த நாடு
நிலைமை இந்த டைம் 22ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றளவும் அதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தெரியும் அந்த வானவிலுடைய அடையாளங்கள் போட்ட ஓரின சேர்க்கையாளர்கள் இன்றும் இருக்கிறார்கள். எந்த அளவுக்குண்டா யூரோப் கண்ட்ரியில பல மில்லியன் கணக்கு திருமணம் நடந்திருக்கிறது. இன்று அதனை சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. லூத்தர் என்ன சொன்னார்கள்? உங்களில் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய, கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட இல்லையா? அப்ப நாங்கள் செல்கிறோம் என்னது? எது வளர்ச்சி, எது முன்னேற்றம்? எது வளர்ச்சி, எது முன்னேற்றம் என்று கேட்டால், முடியை சின்ன பின்னமாக எப்படி வளர்ப்பது நாகரிகம் கிடையாது. நாகரிகம் என்ன? அதற்கென்ற ஒரு அழகான ஒரு முறையில் வெட்டுவதுதான் நாகரிகம். மீசையை இவ்வளவு வளர்ப்பது நாகரிகம் இல்லை. நாகரிகம் என்பது அழகான முறைக்கு கத்தரிப்பது, கொஞ்சம் அழகான முறைக்கு ஒரு லிமிட்டோட வச்சுக் கொள்றது. உடுப்ப என்னது? கிழிச்சு என்னது தொட வழங்குற அளவுக்கு போடுறதில் நாகரிகம். நாகரிகம் என்பது என்ன? தொடைய மறைக்கணும், எங்கட தொப்புளுக்கு முட்டுக்காலுக்குள்ள பதிய மறைக்கணும். இதுதான் நாகரிகம். இந்த நாகரிகத்துக்கு மாற்றமான முறையில இன்று மனிதர்களுடைய சுபாவங்கள்லாம் மாறி இருக்கிறது. நாங்கள் சொல்கிறோம் அப்டேட்டான உலகம். அப்டேட் எங்க அப்டேட் ஆகிக்குது? எங்களுடைய உள்ளங்களை மோசமாக்கக்கூடிய, மிக மோசமான எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஈமானையும் உசுப்பக்கூடிய முறையில் தான் இன்று உலகம் மாறி இருக்கிறது. இன்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி ஒரு காலம் வரும், உங்களுடைய ஈமானை நீங்கள் வைத்துக் கொள்வது கையில் எவ்வாறு இருக்கும்? நெருப்பு தணலை வச்சுக்கொண்டா எப்படி கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய விடயங்களை நாங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். கண் எதை பார்க்கிறதோ அதை எங்களுடைய அகம் உண்மைப்படுத்தும். இது ஹதீஸுடைய கருத்து. கண் எதை பார்க்குமோ அதனை எங்களுடைய அகம் உண்மைப்படுத்தும். அப்படி என்றால் நாங்கள் எந்த கோணத்தில் பார்க்கின்றோமோ அந்த கோணத்தில் எங்களுடைய உறுப்புகளின் மூலமாக பாவங்கள் வெளிப்படும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம். முஃமின்களை பார்த்து நபி நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளும்படி. இன்னும் வயஹ்ஃபது ஃபுருஜஹும், அவர்களுடைய அகத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்கிறான். இந்த இடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், முதலாவதாக கண் பார்வையை சொல்றதுக்கு பின்னால் அகம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? கண் பார்வையை நாங்கள் தாழ்த்தி கொண்டால், ஹராமான பார்வைகளை விட்டும் ஆபாசமான காட்சிகளை விட்டும் எங்களுடைய உள்ளங்களை, கண்ணை பாதுகாத்து விட்டால், இந்த மோசமான பாவத்தின் பக்கம் எங்களுடைய உள்ளம் ஈர்க்கப்பட மாட்டாது. அப்ப கண் எதை பார்க்கிறதோ அதனை எங்களுடைய அகம் என்ன செய்யும்? உண்மைப்படுத்தும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று மூமினான பெண்களை பார்த்தும் சொல்வார்கள், ஆண்கள் எவ்வாறு பார்வையை தாழ்த்த வேண்டுமோ, ஆண் அநாகரிகமான மோசமான காட்சியை ஏன் பார்க்க கூடாதோ, அதே போன்று இந்த பெண்களும் அவர்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். அவர்களுடைய அகங்களையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் அல்லாஹ் தஆலா பார்வையை சொன்னதுக்கு பின்னால் எங்களுடைய அகத்தை சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், எங்களுடைய கண்ணுக்கு விளைவு இருக்கிறது. எங்களுடைய கண் மூலமாக என்ன பாவங்கள் பார்க்கப்படுகிறதோ அந்த பாவங்களின் மூலமாக எங்களுடைய உள்ளத்துக்கு அந்த ஆசை தூண்டப்பட்டு அதன் மூலமாக எங்களுடைய அகங்களின் மூலமாக மோசமான பாவங்கள் நடக்கும். எனவே எங்களுடைய பார்வையை நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை தாழ்த்துக் கொள்ளவில்லையோ, எந்த ஒரு மனிதன் ஆபாசமான மோசமான அந்நிய பெண்களுடைய பார்வையை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய இன்பம் இல்லாமல் போய்விடும். வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய இன்பம் இல்லாமல் போய்விடும். எந்த மனிதனுடைய கண் ஆபாசமான மோசமான அல்லாஹ் தடுத்த விடயங்களை பார்க்குமோ அந்த மனிதனுக்கு சுபுகுக்கு எழும்புறது கஷ்டமாகும். ஏன்? அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த வணக்கங்கள் செய்யறதுல அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு நடக்கிறதுல அந்த இன்பத்தை இல்லாமல் ஆக்கிடுவான். உள்ளம் என்னவாகிடும்? நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது, விரும்பாது, சுபுகுக்கு எழும்புறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறது கஷ்டமா இருக்கும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் மிக முக்கியமான ஒரு ஆலிம், தாபி. அவங்ககிட்ட ஒரு மனிதர் சொன்னாரு, நான் பாவங்கள் செய்கிறேன், நான் அதிகமான பாவங்கள் செய்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, என் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, நீங்க எப்ப குர்ஆன் ஓதினது? நீங்க எப்ப குர்ஆன் ஓதினது? நீங்க எப்ப 5 நேரமும் தொழுதது? நீங்க எப்ப 5 நேரமும் தொழுதது என்று கேட்டாங்க. அந்த மனிதனுக்கு பதில் சொல்ல இயலாம போய் சொன்னாங்க, இதை விட பெரிய ஒரு வேதனை இருக்குதா? இதை விட நீங்க அல்லாஹ்வுக்கு தொழவே இல்லை, நீங்க குர்ஆனை கூட கையில எடுத்து ஒரு 2 பக்கத்தை சரி ஓதவே இல்லை,
நீங்க என்னது நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இதை விட வேற என்ன தண்டனை வேணும்? அல்ல உங்களுக்கு என்னக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த இன்பத்தை இளமலாக்கிட்டான். குர்ஆனை கேட்கிறது கஷ்டம், குர்ஆனை கேட்கிறது கஷ்டம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு குர்ஆனுடைய வசனம் போடப்பட்டிருக்கிறது, அதுல இன்பம் வருது இல்ல, அதை ஓ பண்றாரு. அதற்கு மாற்றமாக மிக மோசமான கருத்துள்ள பாட்டு, பைலா பாட்டு அவருக்கு இன்பத்தை ஏற்படுத்துது. மிக மோசமான கருத்துள்ள பாட்டு காதுக்கு என்ன செய்யுது? இன்பத்தை கொடுக்குது. வைதா துக்கிரல்லதீன மின் தூனிஹி இதாஹும் யஸ்தபிஷிரூன். அல்லாஹ் அல்லாத எனவேகளை போட்டு கேட்க போக்கல பார்க்க போக்கல நல்ல இன்பமாகிக்குது. வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசினால் போட்டால் அதற்கு வர சொல்லி சொன்னால் இஸ்மஅஸ்ஸத் குலூப், உள்ளங்கள் வெறுக்குது, உள்ளம் அதை வெறுக்குது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை தாழ்த்தவில்லையோ, மோசமான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளவில்லையோ, அதிலே தொடராக இருப்பானாக இருந்தால் அவனுக்கு என்ன நடக்கும்? காலப்போக்கிலே வணக்கங்களில் இருக்கக்கூடிய இன்பம் இல்லாமல் போய்விடும். வணக்கங்கள் இருக்கக்கூடிய இன்பம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் எங்களுக்கென்று ஜோடமைத்த எங்களுடைய மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்குது. அந்த உரிமையில நாங்கள் பொடுபோக்குத்தனம் செய்வோம். அந்த மனைவியோடு ஈடுபடுவது, அந்த மனைவியை ரசித்து பார்ப்பது, அழகான மனைவியாக தந்திக்கிறான். உங்களுக்கு அழகான முறைக்கு என்ன செய்ய முடியும்? ரசிக்க முடியும், பார்க்க முடியும். இந்த மனைவியை பார்ப்பதில் இன்பம் இருக்க மாட்டார். அழகான மனைவி இருப்பா, ஆனா அது கண்ணுக்கு வழங்காது. பக்கத்துல குறை என்னது? கருப்பி ஒன்று அல்லது என்னது தனது மனைவியை விட என்னது அழகுல குறைஞ்ச ஒரு பெண் இன்பமாயிருப்பா. ரோட்ல போற பிச்சைக்காரி விருப்பமா இருக்கும். ஏன்? அப்படி அல்லாஹ் உண்டாக்கிடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே, இந்த கண் பார்வையுடைய விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் எங்கள் மூலமாக மனிதன் அடிப்படையில் பாவங்கள் நடந்தால் அல்லாஹ் அதற்கு தௌபா என்று வைத்திருக்கிறான். தௌபா ஒன்றை வைத்திருக்கிறான். எனக்கு தெரியும் நான் என்ன செய்தேன் என்று. நான் அல்லாஹ்விடம் கையை ஏந்தி, யாழ் என் மூலமாக இப்படி நடந்து விட்டது, எனக்கு நல்ல விடயங்களை தா, நல்ல விடயங்களை கேட்பதற்கு தா என்று நாங்கள் அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்கும் பொழுது நாங்கள் நிச்சயமா அல்லாஹ் எங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்துவான். எந்த ஒரு மனிதன் 21 நாளைக்கு, எந்த ஒரு மனிதன் ஒரு விடயத்தை 21 நாளைக்கு கடைபிடிப்பானாக இருந்தால் அது அவனுக்கு பழக்கமாகிடும். ஒரு மனிதன் 21 நாளைக்கு, இது உலக அடிப்படையில் உளவியல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. எந்த ஒரு மனிதன் ஒரு செயலை 21 நாளைக்கு தொடர்ந்து செய்வனாக இருந்தால் அது அவன்ல பழக்கமாகிடும். இது ஒரு பழக்கம் எங்களை ஏற்படுறது. அப்படித்தான் அதே மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை நாங்கள் மோசமான ஒரு பழக்க வழக்கத்தை எங்களை விட்டு தூரமாக்குறதும் அப்படித்தான். அந்த காரியத்தை 21 நாளைக்கு செய்யாமைக்கு விட்டு இருந்தால் அந்த பாவம் என்ன செஞ்சிடும்? எங்களிருந்து இல்லாமல் போய்விடும். அதனாலதான் ஸ்கூலுக்கு போற சின்ன பிள்ளைகளுக்கு, அந்த 5 வயசுள்ள பிள்ளைகளுக்கு 21 நாளைக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றது. நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி, ஓதுறதுக்கு டைம் ஒதுக்கி நாங்க என்னது நல்ல விஷயங்களை கொடுத்தோமா இருந்தா அந்த சின்ன வயசுல அந்த பிள்ளைக்கு அது என்னவாயிடும்? ஹொபியாக மாறிடும், ஒரு பழக்க வழக்கமாக மாறிடும். அதற்கு மாற்றமாக நான் ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை போனை கையில கொடுத்து பழக்கினா அந்த பிள்ளைக்கு அது என்னவாயிடும்? அடிமையாகிடும். ஏன்? 21 நாளைக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அது 21 நாள், அதே போல 40 நாள். ஒரு இந்த மனிதனுடைய சுபாவங்கள் மாறுவதில் அதற்கென ஒரு நிலைமை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கூட்டத்தை, பாவம் செய்த பனி இஸ்ராயேல் தனது கூட்டத்தை தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட விட்டுட்டு எத்தனை நாள் போனாங்க? 40 நாள் போனாங்க. அல்லாஹ் சந்திக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு வாக்களிச்சிருந்தான் 40 நாள் ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு போன டைம்ல இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த பாவமான காளை மாட்டை வணங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அதனால 21 நாள் 40 நாள் ஒரு விடயத்தை நான் என்னுடைய வாழ்வில் நான் அகற்ற விரும்பினால் 40 நாள் நான் கடைபிடித்தால் அது எனக்கு கசப்பாக மாறும். அது எனக்கு என்னவாக மாறும்? கசப்பாக மாறும். அந்த சிந்தனை வரும்போது அதனை இல்லாமல் ஆக்குவதற்கு நான் ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குமா இருந்தால் நான் 40 நாள் அல்லது 21 நாள் அதனை வேண்டுமென்று விட்டு நான் ஒதுங்கி இருந்தால் அந்த மோசமான பழக்கம் என்ன செய்கிறோம்? என்னை விட்டும் இல்லாமல் ஆகிடும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இறுதியாக நான் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் விளங்க வேண்டிய விஷயம் என்ன? முதலாவது விஷயம், நாங்கள் மோசமான சமூகத்துக்கு நல்லமில்லாத சமூக சீரழிவை உண்டாக்கக்கூடிய பாவமான காரியங்கள் நாம் ஈடுபடக்கூடாது. ஒரு மனிதன் தான் மட்டும் ஒரு பாவத்தில் ஈடுபடுறான், அதனால அவனுக்கு என்ன பிரச்சனை? அதாவது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. ஒரு மனிதன்
தான் மட்டும் ஒரு பாவத்தில் ஈடுபடுறார், அது அல்லாஹ்க்கும் அவனுக்கும் உள்ளது. ஆனால் அந்த பாவத்தை இன்னொரு மனிதனின் பக்கம் கடக்க செய்வது, அந்த பாவத்தை இன்னொரு மனிதனின் பக்கம் கடக்க செய்வது, இன்னொரு மனிதனை அந்த பாவத்துக்கு பழக்குவது என்பது மிக மோசமானது. அதனாலதான் திருமணம் முடிக்காத ஒரு வாலிபன் விபச்சாரம் செஞ்சா அவனை ஒரு வருஷம் என்ன செய்யணும், நாடு கடத்தணும். ஒரு வருஷம் அந்த ஏரியாவில் அவனை வைக்கலாது. இஸ்லாமிய சட்டம் 100 கசையடி அடிக்கணும், 100 கசையடி அடிக்கணும். அந்த ஏரியாவில் அந்த வாலிபன் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஏன்? அவனை நாடு கடத்தணும். ஏன்? நல்ல ஒரு இடத்துக்கான மாற்றி வைக்கணும். ஏன்? இதெல்லாம் ருசி கண்டுட்டான், ருசி கண்டுவிட்டான். எனவே அந்த ருசியை இல்லாமலாக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும், அவனை நல்ல ஒரு சூழலுக்கு அவனை மாற்ற வேண்டும். அதே போன்று திருமணம் முடித்தும் விபச்சாரம் செய்தவன், இவர்களுக்கு கல்லடித்துக் கொள்ள வேண்டும். ஏன்? அவர்களுக்கு ஆகுமான அவருடைய ஆசையை பூர்த்தி செய்யக்குள்ள இடம் இருக்குது. அப்படி இருக்கத்தக்கன இந்த விடயத்தை அவன் மேற்கொண்டிருக்கிறான். இதோட அவன் நிற்க மாட்டான். அந்த ஒரு பெண்ணோட அவன் என்ன செய்ய மாட்டான், நிற்க மாட்டான். அவனுக்கு பார்க்கிற எல்லா பெண்களோடையும் அவனுக்கு ஆசை வரும். எனவே இவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லை. அந்த கல்லடித்துக் கொள்வது அந்த மனிதனுக்கு அது குற்றப்பரிகாரமாக என்ன செய்யும், மாறும். அதனால விபச்சாரம் செஞ்ச ஆட்கள் என்ன செய்ய முடியாது, மோசமான பார்வையில பார்க்க முடியாது. ஏனென்றால் சில பாவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், அது தெரியாத மட்டத்திலையும் ஓகே. உதாரணமா ஒரு பாவம் இருக்கு, ஒரு பாவம் நடந்துட்டு, அந்த பாவம் எனக்கும் அல்லாஹ்க்கும் மட்டும் தெரியுமா இருந்தால் நான் அல்லாஹ் கிட்ட அதுக்காக தௌபா செஞ்சு அல்லாஹ் முடிச்சிருவான். எப்ப நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அடுத்தாக்களுக்கு முன்னால, இப்ப நான் என்ன செய்யணும், அதுக்கு தண்டனை கொடுத்தான் ஆகணும், அதுக்கு தண்டனை கொடுத்துத்தான் ஆகணும். அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், சில பாவங்கள் அது எங்களோட மட்டும் இருந்து நாங்கள் அதுக்கு அல்லாஹ் கிட்ட முறையாடி மன்றாடி தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அதை இன்னொருவரின் பக்கம் கடத்த முடியாது. போதை வஸ்து தான் பயன்படுத்துவதுங்கிற அல்லாஹ்க்கும் அவனுக்கும் உள்ளது பிரச்சனை. எப்ப அந்த மனிதன் இன்னொரு சமூகத்துக்கு இடையில இன்னொரு 4-5 பேர்கிட்ட அந்த செயலை மாற்றுவானா இருந்தால், பழக்குவானா இருந்தால் அவனுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இரண்டாவது விடயம், இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம், எந்த சமூகத்துக்கு நல்ல பண்புகள் இல்லாட்டி அந்த சமூகம் அழிஞ்சு போயிருக்கு. எந்த குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட நல்ல பழக்கம் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன செய்யாது, நிலைச்சு நிற்காது. அப்ப எந்த சமூகத்துல நல்ல பழக்க வழக்கம் இல்லையோ அந்த சமூகம் அழிஞ்சு போயிடும். அப்ப எந்த குடும்பத்துல நல்ல பழக்க வழக்கம் இருக்குதா, எனக்கிட்ட நல்ல பழக்க வழக்கம் வந்திக்குதா, எனது பிள்ளைகளுக்கிட்ட மனைவி கிட்ட நல்ல பழக்க வழக்கம் வந்திக்கான்னு நான் பார்க்கணும். அப்படி வரலையா எங்கள் மூலமாக நல்ல விடயங்கள் அடுத்த சமூகத்துக்கு போகாது. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், சில மனிதர்கள் எங்களோட வாழ்ந்துட்டு போய்த்திக்கிறாங்க. எங்களோட வாப்பாவா இருக்கலாம், சாச்சாவா இருக்கலாம், எங்களுக்கு இன்னமும் ஞாபகம் வரும். ஏன்? அவங்க எங்களுக்கு நல்ல விஷயங்களை பழக்கினத்தால, நல்ல பண்புகளை பழக்கினத்தால. பாப்பா கையை பிடிச்சி, மகனே இது பீடி, இது நீங்க குடிக்க கூடாது, இது நல்ல இல்லை அப்படின்னு தடுத்த வாப்பா இன்றைக்கு எங்களுக்கு 35 வயசு ஞாபகம் வரும். கவலைப்படுவோம், துவா செய்வோம். சாச்சா சொல்றாரு, மகனே அது சாராய கடை, நீங்க அங்க போறாது, சாராயம், இதை குடிக்கிறது இந்த விளைவு வருது அப்படின்னு நல்ல பழக்கத்தை உண்டாக்கினவங்கள் எங்களுக்கு என்ன வருது, அவங்கள பத்தி ஞாபகம் வருது. நல்ல பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு காட்சி தந்திக்கிறாங்க. அவங்க மௌத்தாகி போய்த்து எவ்வளவு காலம், கபரும் இடிஞ்சு போயிட்டு, அன்றைக்கு அவங்கள பத்திய எண்ணம் எங்களோட உள்ளத்துல இருந்துகிட்டு. ஏன்? அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னமும். ஏன்? நல்ல பழக்க வழக்கம். அதே டைம்ல ஒரு மனிதன் நண்பனாக வச்சுக்கொள்வோம், ஒரு நண்பன் மிக முக்கியமானவர். எங்களை நிலைமையை மாற்றுறதில்லை. நண்பர்களால மோசமான நண்பன் நல்லவன வரலாறு இருக்குது. நல்ல நண்பன், நல்ல ஒரு மனிதன் நண்பர்களால கெட்டு போன வரலாறு இருக்குது. அப்ப கெட்ட ஒரு பழக்க வழக்கத்துக்கு பழக்கி விட்ட நண்பன் இன்னைக்கு மௌத்தாகிட்டான் வச்சுக்கொண்டா, இன்றைக்கு அந்த பழக்கத்துக்கு நான் போறனா இருந்தால், நான் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள எனக்கு முடியாமல் போனால் எனக்கு என்ன உண்டாகுது, அவனை பத்தி ஒரு வெறுப்பு எனக்கு உள்ளத்துல உண்டாகுது. ஏன்? இவனால நான் கெட்டு போனது, இவன் தான் எனக்கு இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டது, இவன் தான் என்ன சிக்கிறத குடிக்க சொன்னது, இவன் தான் என்ன இங்க கூட்டிட்டு போனது அப்படின்னு என்ன வரும், ஒரு கோபம் கொண்டு வரும். அவன் இப்ப இல்லையே, இருந்தா நான் என்ன செய்வேன் அவனுக்கு அப்படின்னு ஆதங்கம் எல்லாம் வரும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தால் ஒரு சமூகம் முன்னேறும். என்னுடைய குடும்பம் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகும். எனது பிள்ளை, எனது பிள்ளோட பிள்ளை, எனது பிள்ளை, இப்படின்னு நல்ல ஒரு சந்ததி உண்டாகும். அதே போன்று எங்களுடைய சுபாவம் மாறுவது, எங்களுடைய சுபாவம் மாறுவது. அல்லாஹ் எங்களுக்கு நினைக்கிறான், செல்வத்தை தந்திக்கிறான். அந்த செல்வத்தை நான் என்ன செய்யணும், அழகான முறைக்கு பயன்படுத்தணும். உதவி கேட்டு வராரா, என்னால முடியுமான உதவி நான் அவருக்கு செய்யணும்.
இதற்கு மாற்றமாக எனக்கு பணம் இருக்குது, நான் அப்படி இருந்தும் நான் அவருக்கு உதவி செய்யாமல் இருப்பது இது மனித நேயத்திற்கு மாற்றமானது. நேரம் இருக்குது, இப்ப எனக்கு என்ன செய்யலாம், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம், அதாவது இந்த தொழுகையில எனக்கு கலந்து கொள்ளலாம், நேரம் இருக்குது, நல்ல டைம் இருக்குது, குர்ஆன் எடுத்து ஓதலும் அல்லது தொலை ஏலும் அப்படின்னு இருக்கத்தக்கன நான் அந்த நல்ல விஷயங்களை ஈடுபடாமல் நான் நடப்பேனாக இருந்தால் என்னுடைய சுபாவம் மாறி இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பழுதொண்டி இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல பழுதொண்டி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எந்த இடம்? எங்களுடைய பார்வை, எங்களுடைய உள்ளம். நான் என்னுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? நான் தூக்கத்திலிருந்து விழிச்சதிலிருந்து திரும்ப தூங்கும் போகும் வரைக்கும் என்னுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்குது? நான் அடுத்த ஆக்களோட புன்முறுவலோட சிரிக்கிறேனா? நான் ஒரு மனிதன் போக்கல இப்படி பார்த்து சிரிக்கிறேனா? அல்லது குறைஞ்சபட்சம் சலாம் சொல்லி என்ன செய்து சோமா இருக்கிறீங்களா, இப்படி நல்ல வார்த்தைகளை சொல்லி சலாம் சொல்லி அவங்க நிலைமையை நான் விசாரிக்கிறேனா? சிரிக்கிற பழக்கம் என்ன தைக்குதா? என்னுடைய உமா அப்பாக்கு எனக்கு எவ்வளவு நேரம் டைம் இருக்குது? நான் மனுஷால கணக்குல வேற ஆக்கோட கதைக்கிறேன், வேற ஒன்றும் டைம் கொடுக்குறேன். ஆனா உமா அப்பாவோட ஒரு கதைச்சி 15 நாள், உமா அப்பாவோட கதைச்சி 7 நாள், ஆனா யாரோடையோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கழிச்சிட்டு இருக்கிறார். நான் பார்க்கணும், என்ன நான் சிந்திக்கணும், இந்த சுபாவம் எங்க இருக்குது? நான் உண்மையான ஒரு நல்ல ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக மாறி இருக்கிறேனா? எனவே கண்ணித்துக்குரிய மேலானவர்களே, இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள் என்னென்ன ஈக்குதா இல்லையா செக் பண்ணிக்கொள்ளணும். வேலைக்கு நாங்க போறோம், அந்த வேலையை நான் என்ன செய்யணும்? கண்ணு கருத்துமாக அந்த முதலாளி செஞ்சு கொடுக்கணும். அதற்கு மாற்றமாக நான் அந்த வேலையில் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறேனா அல்லது வேறொரு விடயத்தில் நான் ஈடுபடுகிறேனா? நான் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் மோசடியில் சேரும், இதெல்லாம் மோசடியில் சேரும். அதனால எங்களுடைய 24 மணித்தியால வாழ்க்கையையும் நாங்கள் அழகான முறைக்கு ஆக்கிக் கொள்ளணும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை என்ன செய்யணும்? தடுக்கணும். இந்த இடத்துல எவ்வாறு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ணை நாடி வந்த விருந்தாளிகளை எப்படி பாதுகாத்தாங்க? இரவோட இரவா கூட்டிட்டு வந்தாங்க, அந்த ஆக்கள்ல கண்ணுக்கு படாமைக்கு வீட்டுக்கு போட்டு கதவை அடைச்சாங்க, கவலைப்பட்டாங்க. இந்த நேரத்துல ஏன் வந்தாங்க என்று ஆதங்கப்பட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரப்போக்கல நான் அந்த மனிதனுக்கு என்ன செய்யணும்? தோல் கொடுக்கணும். அந்த மனிதனுக்கு என்ன செய்யணும்? தோல் கொடுக்கணும், அவனை பாதுகாக்கணும். ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கிறானா, நான் அந்த கஷ்டத்தை நான் இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன வழி செய்யலாம்? அது ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். பொருள் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கையை தட்டி தோலை தட்டி என்ன செய்யும், உங்களோட பிரச்சனை என்ன பிரச்சனை, ரைட், அல்லா உங்களுக்கு லேசாக்குவான், நீங்க யோசிக்க தேவையில்லை, அல்லா இருக்கிற நான் உங்களுக்கு துவா செய்யறேன், இப்படியான ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்றது இதே ஒரு பெரிய ஒரு உதவி. இதற்கு மாற்றமாக உனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டா இது இன்னொரு இப்படி மாறும் இப்படி மாறும், பயமுறுத்துறல. ஒரு நோய் ஒன்று வந்திருக்குதா, ரைட், நீங்க பயப்பட வேணாம், அந்த நோய் அல்லா லேசாக்குவான். பயமுறுத்தக்கூடாது, இது இங்க போகும், இது இப்படி நடக்கும், இப்படி மனசுல ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை போதாது இன்னும் பிரச்சனை செய்யப்படாது, அந்த மனிதன் தலையில போடக்கூடாது. அப்ப நாங்கள் ஒரு மனிதனுக்கு பொருள் உதவி செய்யாவிட்டாலும் கூட எங்களுடைய வாயினால் வரக்கூடிய வார்த்தை மூலமாக என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த புண்ணுக்கும் மருந்தாக அமையும். இப்படியாப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் எங்களில் உருவாகணும். ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறனா கூட்டிட்டு போகணும், சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா, இன்னைக்கு என்ன செய்தி, இப்படி நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை உண்டாக்கி கொள்ளணும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வாறான பழக்க வழக்கங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை சீராக அமையும். இன்றைக்கு பேசப்பட்ட விடயத்தில் சாராம்சம் என்ன? கண்ணை பாதுகாக்கிறது, கண்ணை பாதுகாக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு உடல் வலிமையை தந்திருக்கிறான். அந்த உடல் வலிமையை மோசமான வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சு கொள்ளக்கூடாது, எங்களை நாங்களே நோய்க்கு ஆளாக்கி விடக்கூடாது. இந்த விடயத்தில் நானும் கவனமாக இருக்கணும். நாங்கள் ஏற்கனவே புது செய்யறது எப்படி, குளிக்கிறது எப்படி, 1க்கு 2க்கு வெளிவாசலுக்கு போறது எப்படி, இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம். இதெல்லாம் நாங்க பார்த்தோம். அதே மாதிரி இப்ப நாங்க என்னது தொலைப்போறோம். தொழுற விடயத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ளணும். தொழுகையில செயல் ரீதியான கடமைகள் இருக்குது, சொல் ரீதியான கடமை இருக்குது. தொழுகையில சொல் ரீதியான கடமை இருக்குது, செயல் ரீதியான கடமையும் இருக்கு. சொல் ரீதியான கடமை 2. எங்களோட தொழுகைக்கு தானே பரதான தொழுகை. இதுல நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய விடயங்கள் 2 விதமா பிரியும். நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயங்கள் 2 விதமாக என்ன செய்யும் பிரியும். அதுல 1வது சொல் ரீதியான கடமை, அடுத்தது செயல் ரீதியான கடமை. அப்ப சொல் ரீதியான கடமை என்னது? சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும். சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும். யாருடைய சூரத்துல் ஃபாத்திஹா பிழையோ, யாருடைய அத்தஹியாத் பிழையோ அவருடைய தொழுகை என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட
மாட்டாது. ஏன்? இது ரெண்டும் கட்டாய கடமை, எங்களோட செயல் சொல் ரீதியான கடமை. இது ரெண்டும் எங்கட சொல் ரீதியான கடமை. அப்ப இது ரெண்டையும் நான் என்ன செய்யணும்? சீராக்கணும். இது ரெண்டையும் நான் என்ன செய்யணும்? சீராக்கணும். அடுத்தது செயலோடு சம்பந்தப்பட்டது. ஆரம்ப தக்பீர் கட்டுறது, ருக்கு இப்படி போறது, அதுல கொஞ்சம் அமைதியா இருக்கிறது, இது செயலோடு சம்பந்தப்பட்ட கடமை. இது செயலோடு சம்பந்தப்பட்ட கடமை. நாங்க முதல்ல பெஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்தமா ஓத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். நாங்க அதே மாதிரி அத்தஹியாத்தையும் நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் திருத்தமாக ஓத தெரிஞ்சிருக்கணும். அப்படி அதுல யாருக்கு சரி சிக்கல் இருக்குது அப்படின்னு இருந்தால் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? கூட்டமாக வெக்கமாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அதனை திருத்திக் கொள்ள முடியும். அதுல முக்கியமானதுதான் நாங்க தொழுகையோடு பண்ண. இது ரெண்டு கடமையும் அரபோடு சம்பந்தப்பட்டது. அரபு வார்த்தை. இது ரெண்டும் அரபு வார்த்தை என கூழ் காத்து வருது. சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் இது அரபு வார்த்தை. அப்ப அரபு வார்த்தையில நாங்க சில விஷயங்கள் கடைபிடிக்கணும். சில விஷயங்கள் நாங்க என்ன செய்யணும்? அதை பார்க்கணும், கவனிக்கணும். ஓகே. அப்ப அந்த டைம்ல இது ரெண்டும் அரபு வார்த்தை, அரபு வார்த்தையோடு சம்பந்தப்பட்டீங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மொழிச்சொல் இருக்குது. தமிழ்ல ஓகே, வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட இரண்டும் அரபு வார்த்தைகள். தமிழ் ஒவ்வொரு லாங்குவேஜிலையும் ஒவ்வொரு பாஷையிலையும் மொழிச்சல் தவறுமாக இருந்தால் பிழைக்கும். மொழிச்சல் தெளிவில்லாட்டி என்ன செய்யும்? அந்த சொல் பிழைக்கும். இப்ப எஸ்ஸும் எச்சும் வந்தா ஷேர், எஸ்ஸும் எச்சும் வந்தா ஷேர், அதை சேர்ந்து மொழிய முடியாது. அப்படி மொழிஞ்சா பிழை. அதே மாதிரி என்னது? சின்ன லானாய்க்குது, பெரிய லானாய்க்குது. மலை மலை. மொழிச்சல் என்ன நடக்கும்? பிழை உண்டாகும். மலை அப்படின்னு சொன்னா தான் என்னது? பெய்கிற மலை. சும்மா நோமலை சொன்னா கல்மலை. இந்த மாதிரி எப்படி மொழிச்சல்ல மாற்றங்கள் வரதால் எப்படி சொற்கள் மாறுதோ, கருத்து மாறுதோ, அதே மாதிரி தான் அரபுலையும் அதே மாதிரி தான். அந்த சொல் மாறுமா இருந்தால், அந்த உச்சரிப்பு மாறுமா இருந்தால் என்ன நடக்கும்? பிழை உண்டாகும். அதனால நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் அதை கற்றுக்கொள்றதுக்கு அந்த எழுத்துடைய உச்சரிப்பை அழகான முறைக்கு மொழியை கற்றுக்கொள்ளணும். ரைட். ஒன்னாவது நாங்க ஒவ்வொருத்தரும் சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்ப்போம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பிஸ்மி பிஸ் சி இந்த இடத்துல. அப்ப பிஸ்னா என்னது? பிழைச்சிடும். பிஸ் வரணும். இஷ்ண்டு வந்தா கருத்து பிழைச்சிடும். அப்ப அவருடைய சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி பிஸ்மில்லாஹி லாஹி, அது வந்து இன்னைக்கு மெல்லினம் சொத்தா வரணும். பிஸ்மில்லாஹி அப்படின்னு வந்தா வல்லினமாகிடும், கொஞ்சம் கடுமையா வந்துருது. அப்ப இன்னைக்கு பிழைச்சிடும். ரஹ்மான் ரஹ் ஹா நடுத்தொண்டையாக வரணும். ர அதுவும் என்னது? வல்லினம், கொஞ்சம் ரஃபாக வரணும். ர ரஹ்மா. அதே மாதிரி ரஹீம், அதுல அந்த ரா வந்து என்னது? கொஞ்சம் கடுமையா வரணும். அந்த ஹா நடுத்தொண்டையாக வரணும். ஹாண்டு ஹாண்டு வந்தா ரஹீம் வந்தா பிழைச்சிடும். ரஹீமுக்கு பதிலாக ரஹீம் வந்தா கருத்து பிழைச்சிடும். அப்ப இங்க ரசூல் ஃபாத்திஹா என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த இடத்துல நாங்க என்னது? சி பிஸ்மி, அதே மாதிரி பிஸ்மில்லாஹி மெல்லினம், ரஹ். இந்த மொழிச்சல நாங்க கட்டாயம் நாங்க பார்க்கணும். இதெல்லாம் சரி செய்யணும். இது வெக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏண்டா எங்கட கண்மணி நாயம் சல்லல்லாஹு அவங்களுக்கே வஹி வந்து 40 வயசுல. எத்தனை வயசுல? 40 வயசுல வஹி வந்துச்சு. 40 வயசுல நபி அவங்களுக்கும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அப்ப அதனால நாங்க என்ன செய்ய தேவையில்லை, இதுல வெக்கப்படுறதுக்கு அவசியம் இல்லை. இது நல்ல விஷயம், மார்க்க விஷயம். நான் இதை தெரிஞ்சாதான் என்னோட தொழுகை கூடும். அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யப்பட தேவையில்லை, வெக்கப்பட தேவையில்லை. அப்படி வெக்க சுபாவம் இருக்குமா இருந்தா தனிப்பட்ட முறையில் என்ன செய்யுங்க சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம திருத்திக் கொள்வோம்.